السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: ظن المؤمنين حسنا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஒளியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து பொருந்திய இஸ்லாமிய மாதத்தின் இரண்டாவது மாதமாகிய சஃபருடைய மாதத்தின் முதல் ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக மனித சமூகத்திற்கான ஆழமான தேவையான பாடங்களை அல்லாஹ்வே சொல்லித் தருகிறார். தான் மட்டுமே படைத்தவன், தான் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன், என்னைதான் மனித சமூகம் வணங்க வேண்டும் உள்ளிட்ட செய்திகளை எங்கெல்லாம் அல்லாஹ் விவாதப்படுத்துகிறானோ அதை நிலைநாட்டுவதற்கு தன்னுடைய அதிசயங்களையும் அல்லாஹ் பறைசாட்டுகிறார். உண்மையிலேயே அறிவு சார்ந்த சமுதாயத்திற்கு குர்ஆன் ஒரு அற்புதமான ஆராய்ச்சி நூலாகும். பொத்தாம்பதுவாக நான் தான் இறைவன், என்னை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடவில்லை. மனித அறிவு ஏற்றுக்கொள்வதற்கான நிறைய விவாதங்களையும் அல்லாஹ் வைக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் கேட்பார், மனித சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த வானத்தை நீங்கள் பாருங்கள், அது எப்படி நிற்கிறது, சூரியன் எப்படி தன்னுடைய ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு 7 நாட்களுக்கும் இந்த பிறை எப்படி மாறுகிறது, சூரியனை விடவும் பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பது எவ்வாறு, ஆர்ப்பரிக்கிற கடல் தன்னுடைய எல்லைகளுக்குள் கட்டுப்பட்டு நிற்பது எப்படி, பிரம்மாண்டமான காட்சி தருகிற பூமியின் முளைக்குச்சியாய் அடைக்கப்பட்டிருக்கிற மலைகள் எவ்வாறு நிற்கிறது, அவைகள் வளருகிறது, எல்லாம் பேசிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்வான்,
என்னை அறிந்து கொள்வதற்கு, நான் யார் என்று புரிந்து கொள்வதற்கு வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களையே நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? உங்களை பற்றியே நீங்கள் சிந்தியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுவார். குர்ஆன் என்பது ஓதுகிற அல்லது வாசிக்கிற அல்லது கடமையை நிறைவேற்றுகிற வேத நூல் மாத்திரமல்ல, உலகத்திற்கு தினம் தினம் அறிவு சார்ந்த புரட்சிகளை தருகிற நடமாடும் மொபைல் முஅஜிஸா அல் குர்ஆன். சில இடங்களில் அல்லாஹ் கடுமையாக கேட்பான், இந்த குர்ஆனை எடுத்து ஆராய்ச்சி செய்து சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அல்லது உங்களுடைய இதயங்களுக்கு பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறார். மூமின்களே, ஈமான் கொண்ட ஒரு சமுதாயம் தனக்கு வழங்கப்பட்ட வேத வரிகளை வாசிப்பதற்கு தயக்கம் காண்பிக்கும் என்று சொன்னால் அதை போன்ற நஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. ஆதாயம் வருகிற துறைகளில் தேடி தேடி படிக்கிறார்கள். எந்தெந்த பாடங்களை படித்தால், சப்ஜெக்டுகளை படித்தால் நமக்கு நிறைவான ஆதாயம் கிடைக்கும் என்று தேடுகிற மனிதர்கள் அழிவே இல்லாத ஆதாயமான அல்லாஹ்வை அடைவதற்கு அவருடைய வார்த்தைகளை படிப்பதற்கு யோசிக்கிறோம். இன்னமும் நம்மோடு அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சியாக இருக்கிற குர்ஆனை வாசிப்பதற்கு கூட யோசிக்கிற ஒரு சமூகம். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. அறிவையும் கல்வியையும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காபிர்களிடம் கையேந்தில் இருக்கிற, எதிர்பார்த்து இருக்கிற அவல நிலைகள் தான் குர்ஆனிய சமூகத்திற்கான இன்றைய நிலை. மோமின்களே, உலகத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாய் இருக்கிற அமெரிக்காவிற்கு எதிராக ஒற்றை நாடாக நின்று போராடுகிற ஈரானின் பின்னணியில் தங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் குர்ஆனிய காரணங்களை முன்வைக்கிற ராணுவம். அதுதான் விஷயம். உலகத்தில் வேற எந்த நாடுகளுக்கும் வராத துணிவு குர்ஆனை மையப்படுத்தி அவர்களுடைய ராணுவ நடவடிக்கைகளும் அவர்களுடைய சித்தாந்தங்களும் பிரமிப்பு என்ற கட்டமைப்பில் இருக்கிற வளர்ந்த நாடுகளுக்கு பேர் அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு சமூகம் குர்ஆனை உயிரோட்டமாய் வைத்துக் கொண்டிருக்கிற கால சூழ்நிலையில் திரும்பியும் கூட பார்க்க மாட்டோம், எடுத்தும் கூட பார்க்க மாட்டோம் என்று இன்னும் அப்பாவிகளாய் வாழுகிற சமூகம் நாம் மட்டுமே. அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. ஏன்னா உடலை தந்த ரப்புல் ஆலமீன் இந்த உடலுக்குள் நிறைய அவன் அற்புதங்களை வைத்திருக்கிறான். இது எப்ப நம்புவோம் தெரியுமா? டயாலிஸ் பண்ண போது தெரியும், ஸ்டெண்ட் வைக்கும் போது தெரியும், ஹார்ட் ஆபரேஷன் செய்கிற பொழுது தெரியும். உடலுக்குள் இத்தனை லட்சங்களை கொண்ட நரம்பு மண்டலங்களால் இந்த உடம்பு இணைக்கப்படுகிறது. சகல உடம்பையும் இரத்த ஓட்டங்கள் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் வியந்து நிற்கிற பேரதிசயங்களை இந்த உடலுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதை பார்த்து மருத்துவம் வியந்து நிற்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் அற்புதம் என்று சொல்லாமல் இது அறிவியலின் ஆச்சரியம் என்று முடிக்கிறார்கள் மருத்துவர்கள். அந்த இடம்தான் வித்தியாசப்படும். அவர்கள் இயற்கை என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், அறிவு புரட்சி என்று சொல்லுகிறார்கள், இது மனிதனால் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், உன் உடம்பை யோசிச்சு இந்த உடம்பை இயக்குபவன் யார் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நீங்கள் தெளிவாய் சொல்வீர்கள், அல்லாஹ். அந்த முடிவை நோக்கி வரும்படி குர்ஆன் அழைக்கிறது. சரி, உடம்போடு முடிந்து விட்டதா என்று சொன்னால், உடல் நோயாளிகள் எந்த அளவு உலகத்தில் பெருக்கமோ அதே அளவு மனநோயாளிகளும் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலம். எங்க பார்த்தாலும் சரி, மனோ தத்துவ நிபுணர்கள் நிறைய பெயர் வைக்கிறார்கள்.
மன அயற்சி என்று சொல்லுகிறார்கள், மன உளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள், மன வேதனை என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மருந்து மாத்திரை இருக்கிறதா? கவுன்சிலிங் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்குள் நீங்கள் யோசியுங்கள். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பொய்யடா. இத்தனையும் இயக்குகிற உயிர் இன்றைய தேதி வரையிலும் இந்த அறிவு உலகம் உயிரை தேடி பயணிக்கிறது. உயிர் என்று சொல்லுகிறார்கள், அது எப்படி இருக்கும் என்று யாருமே கண்டுபிடிக்கவில்லை. சும்மா சொல்றோம், மனசு ரொம்ப வலிக்குது. இந்த மனசு எங்க இருக்கு? ஹார்ட் இருக்கு, அது ஒரு சதை துண்டு. இதயம் என்று சொல்லுகிறோம், மனம் என்று சொல்லுகிறோம், மனசாட்சி என்று சொல்லுகிறோம், புத்தி என்று சொல்லுகிறோம், அறிவு என்று சொல்லுகிறோம். இதுவெல்லாம் கண்ணில் பார்க்கிற ஜடப்பொருளா, கண்ணிற்கு அப்பாற்பட்ட உணர்வுகளா என்று கேட்டால் அதற்கும் ஒரு சாரார் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். மனம் எது, மனசாட்சி எது, நல்லதை தூண்டுவது எது, கெட்டதை தூண்டுவது எது, புத்தி என்றால் என்ன, மூளை என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன? இவைகள் சதை துண்டுகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய பேரற்புதம் மனிதனால் பார்வையில் கிரகிக்கப்படாத உள் உணர்வுகள். இதுக்கு எந்த மருத்துவம் இருக்கு? இதற்கு யார் தீர்வு தருவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான், இஸ்லாம் இவைகளை கற்றுத்தந்த பிறகு இன்னொரு பாடத்தையும் உலகத்திற்கு சொன்னார்கள். இந்த உணர்வுகள் உடம்பை ஆட்டி படைக்கும். அதனால ஈமான் இஸ்லாத்தோடு இஹ்சானையும் நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொன்னார். இஹ்சான்னா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் தன் பாஷையில் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. அல்லாஹ்வை பார்த்து வணங்குற மாதிரி வணங்கு. அந்த ஆற்றல், அந்த சக்தி, அந்த உணர்வு உனக்கு கிடைக்காவிட்டால் அவன் பார்க்கிறான் என்ற உணர்வுகளால் இபாதத்தை செய். எங்கு பெருமானார் பேசுகிறார்கள் தெரியுமா? இந்த புறவாழ்வை அழகாக்குவது உங்களுடைய அகத்தில் இருக்கிற எண்ணங்கள் என்று சொல்ல வருகிறார். அது ஜடம் அல்ல, அது கருவிகளால் நுண்ணோக்கி கருவிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத உணர்வுகள், உணர்ச்சிகள். ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா கெட்ட எண்ணமா வருது நாயகமே, மனசார்ந்த நிறைய குழப்பங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய நெஞ்சத்தில் அடித்து சொன்னார்கள், உஹ்ருஜ் யா அதுவல்லாஹ். இந்த மனதை குழப்பிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய விரோதியே வெளியேறு என்று சொன்னார்கள். நல்லதை நினையுங்கள், அதற்கு நன்மை உண்டு என்று பெருமானார் சொன்னார்கள். கெட்டதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், கெட்ட எண்ணங்கள் செயல் வடிவம் பெறாத வரை நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டீர்கள் என்றார்கள். முஃமின்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தவிர இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு பாதை வேறு எங்கும் கிடைக்காது. இயல்பாகவே அல்லாஹ் நமக்கு ஈமானி பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த எண்ண உணர்வுகள் கட்டுப்படுத்த முடியாதது. கட்டுப்படுத்த முடியுமா? ஒருத்தர் சொல்றார், கிட்டதாவே வருது, எப்படி கண்ட்ரோல் பண்றது? இன்னொருவருக்கு எல்லாம் நல்லதாகவே வருகிறது. இது யாருடைய வேலை? மூமின்களே, மனிதனுக்குள் இருக்கிற ஆயிரம் அதிசயங்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தி உங்களுக்குள் நீங்கள் யோசியுங்கள், சிந்தியுங்கள். இத்தனைக்கும் பின்னால் படைத்தவனாகிய ரப்புல் ஆலமீன் அவன் மட்டுமே பாதுகாப்பை தருவான். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உள்ளத்தில் எழுகிற எண்ணங்களின் விளைவுதான் செயல்பாடு. நான் ஏன் அவனை அடிச்சேன்? கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்துருச்சு? சந்தேகப்பட்ட. ஏன் சந்தேகப்பட்ட? சந்தேக உணர்வு என் மனம் தந்தது. ஒரு சின்ன உணர்ச்சி. அந்த சந்தேகம் வருகிற பொழுது அந்த எண்ணத்தை
கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் அல்லாஹ்வின்பால் விரையுங்கள். இது சரியா இருக்குமா? சந்தேகப்பட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நாளைக்கு ஏற்பட போகிற எல்லா விளைவுகளுக்கும் இந்த சந்தேகம் தான் காரணமாகிவிடும். அது மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உடன் படிப்பவர்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், ஒரு சின்ன மனநோய், ஒரு சந்தேகம் பல தீய செயல்களை உருவாக்கிவிடும். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நிதானப்படுங்கள், நிதானப்படுங்கள். இந்த சந்தேக உணர்வு எனக்கு ஏன் வருகிறது? நான் யாரையெல்லாம் சந்தேகப்படுறேன்? சந்தேகம் மட்டுமே ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானித்து விடுமா? இத்தனையும் பெருமானாரிடம் வந்து கேட்டு தீர்வுகளை பெற்றவர்கள் அருமைக்குரிய சஹாபா. மோமீன்களே, மோமீன்களே, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல உங்கள் மனங்களில் தோன்றுகிற எண்ணங்கள் அது சந்தேகமாக, அது யூகமாக, அது உறுதியானதாக, இப்படி பல்வேறு குழப்ப நிலைகளை இந்த மனம் உருவாக்குமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தனிபூ கஸீரம் மினல் வன். முதல்ல உங்க இந்த யூகங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவான். அது எப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்கும் பார்த்த மாதிரியே பேசுவார். அது எவ்வளவு குழப்பங்களை, எவ்வளவு தகராறுகளை உருவாக்கும். அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போயிரு. நான் பார்த்தேன். அல்லாஹ் சொல்றான், சில எண்ணங்கள் உங்க மனசுல எழக்கூடிய சில எண்ணங்கள் பாவத்தில் வந்து முடிந்துவிடும். அதனால் யாரையும் ஆராய்ச்சி செய்து தூண்டி துருவி அவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடிக்கிற வேளையில் போய் நிற்காதீர்கள். அதனால் பிறக்கக்கூடிய பாவம் புறம் பேசுதல், புடலி பேசுதல், வலா யகுத்தப் பாதுக்கும் பாதா, இதெல்லாம் மனம் சார்ந்த நோய்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள். விளைவு என்னாகும் தெரியுமா? மனித சமூகத்தில் மிகப்பெரிய கொடூர நடவடிக்கைகளை அது பிரசவித்து விடும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், சும்மா அப்படி டைம் பாஸுக்கு நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், கேலி பண்ணிட்டு இருந்தேன், இல்லாததை சொன்னேன், அவதூறு சொன்னேன், என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னேன், நான் யூகத்தில் சொன்னேன், என்னுடைய கணிப்பில் சொன்னேன், நான் அவரை அப்படி கணித்து வைத்திருந்தேன். இது எல்லாத்துக்கும் ஒரே குற்றம் தான். அஹதுக்கும் ஐயக்குல் லஹம அஹீஹி மைத்தன், செத்த மனித மாமிசத்தை நீ சாப்பிடுவாயா என்று கடும் வார்த்தையில் அல்லாஹ் கேட்கிறார். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டம்னு சொல்றோமா இல்லையா? முக்காவாசி குடும்ப பிரச்சனைன்னு சொல்றோம். இது அத்தனையும் இந்த யூகத்தினால் வரக்கூடிய விளைவுகள். மூமின்களே, எனவேதான் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்கள் மனதை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். நல்ல எண்ணங்கள் வருகிற பொழுதெல்லாம் செயல்படுத்தி விடுங்கள். கெட்ட எண்ணங்கள் வருகிற பொழுதெல்லாம் மாற்றுவதற்கு முயற்சியுங்கள். அது உங்களுடைய செயல்களால் நடக்காது. அல்லாஹ்விடம் நீங்கள் திரும்புங்கள். ஒருத்தர் என்ன வேலை செஞ்சாலும் அவருக்கு நடக்க மாட்டேங்குது. எதுக்கு சம்பாதிக்க போனாலும் அவருக்கு கை கேட்ட மாட்டேங்குது. இப்பொழுது அவருடைய மனம் தூண்டுகிறது. என்ன மாதிரி தூண்டுதல்கள் விளையும் தெரியுமா? அவன் எப்படி நல்லா இருக்கிறான், நான் விற்கிற மாதிரி தான் காய்கறி அவனும் விற்கிறான், அவனுக்கு காசு கொட்டுது, எனக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, கடையை திறந்தா 3வது மாசத்துல காலி பண்ண சொல்றான், இல்லைன்னா ஜிஎஸ்டின்னு போட்டு சம்பாதிச்சதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறான், இல்லைன்னா வாங்கியவர்கள் ஏமாற்றி விட்டு போய் விடுகிறார்கள், நான் கடனாளியாகவே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவன் மனம் சொல்லுது, நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒரு யூகம் மனம் கற்பிக்கிறது. அவன் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு வர்றான், நீ அவன்கிட்ட போயிட்டு வா. ஒரு தவறான பாவமான அல்லாஹ்விற்கு மாற்றமான ஒரு சிந்தனையை இந்த மனம் உருவாக்கி தருகிறது. ஓ அப்படியா, சரி. அவர் போனா அவர் கட்டமெல்லாம் போட்டு உங்க அத்தா அம்மா பேரெல்லாம் கேட்டு எதையாவது மாட்டி இதை கொண்டு போய் கல்லாக்கடியில வச்சிரு, எதிரியும் பக்கத்து கடையில தான் இருக்கிறான், மனசுல விஷத்தை விதிக்கிறார். நண்பர்களாய் இருந்தவர்கள்
தன்னுடைய தொழில்துறையின் ஏற்றத்தாழ்வுகளுக்காக பகைவனாக மாற்றுகிறான். இந்த எண்ணம், இந்த யூகம் சின்ன விஷயங்க. அல்லாஹ் அவனுக்கு நாடியதை கொடுக்கிறான், அல்லாஹ் எனக்கு நாடியதை கொடுக்கிறான். இந்த எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத தவக்குலின்பால் குர்ஆனும் பெருமானாரும் அழைக்கிறார்கள். சின்ன விஷயம். மனைவி சொல்றான், உங்களை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு அதோட நிறுத்தினா பிரச்சனை இல்லை. உங்க அண்ணன்லாம் நல்லா இருக்காரு, அவங்கெல்லாம் சொந்த வீடு வாங்கிட்டாங்க, இந்த போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, என்னடி பண்றது, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஓ அப்ப என்ன செய்யறது? வீட்டை கட்டியே ஆகணும், வட்டிக்கு வாங்க. ஒரு எண்ண உணர்வுகள் ஏற்படுகிற ஆசைகள் அல்லாஹ்விற்கு எதிரான பாவத்தில் அவனை தள்ளுகிறது என்ற உணர்வை அவர் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஒரு பாடத்தை சொன்னாங்க. மற்றவங்களை பத்தி நீங்கள் யூக கணிப்புகளில் வாழாதீர்கள். உண்மையிலே என்ன தெரியுங்களா, என்னை பத்தியே எனக்கு தெரியாது அப்படிங்கிறதா மனுஷன். நம்ம சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம், அல்லாஹ் என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதை கூட ஏத்துக்கலாம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சொல்றது பொய். எதை வைத்து முடிவுக்கு வருவீர்கள்? அவர் நல்லவர் கெட்டவர் என்று எதை வைத்து முடிவுக்கு வருவீர்கள்? ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அவ்வளவுதான். அதை வச்சு நீங்க அவரை பொய்யன் முடிவு பண்ணிட முடியுமா? அவர் கொடுக்கல் வாங்கல் சரியில்லாதவர் என்று சொல்ல முடியுமா? வாக்கு தவறியவர் என்று சொல்ல முடியுமா? மோமீன்களே, மோமீன்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஹாதிஹில் குலூப், உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, இதயம், அது துருப்பிடிக்கும். அது துருப்பிடிக்கும். எப்பொழுது துருப்பிடிக்கும்? நீங்கள் அல்லாஹ்வை மறக்கிற பொழுது, நம்பிக்கையை வேறு இடத்தில் வைக்கிற பொழுது துருப்பிடிக்கும். கெட்ட எண்ணங்கள்லாம் தானா வராதுங்க. கம்பேர் பண்ணி பார்ப்போம், அவர் எப்படி நல்லா இருக்காரு, இவர் எப்படி இருக்கிறார், இவருக்கு ஏன் நோய் வந்துச்சு, அவர் எப்படி வெளிநாடு போனார், பிறருடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் ஒப்பீடு செய்யும் பொழுதெல்லாம் இந்த மனம் துருப்பிடிக்கிறது. சும்மா சொல்ல பெருமானார், வீட்டில் வைத்திருக்கிற இரும்பு துருப்பிடிப்பதை போல உங்கள் மனமும் துருப்பிடிக்கும். துருப்பிடிச்சதுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? முதல்ல பொறாமை பிறக்கும். அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, இன்னொருத்தனுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை இந்த மனசு வெதும்பும். அது அங்கேயே நிறுத்து. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸது சொல்லி நிறுத்திரு. அல்லாஹ் அவனுக்கு நாடி இருக்கோ கொடுத்துருக்கிறான்பா, எனக்கு அல்லாஹ் தருவான், நீ பொழைச்சிக்குவ. அவனுக்கு எப்படி வந்திருக்கும்? ஆராய்ச்சி செய்யற, தூண்டுற விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா? எந்த சம்பவமும் நடக்காமல் மிகப்பெரிய எதிரியை உன் மனதில் நீ உருவாக்கி வைத்திருக்கிறாய். அது எப்ப தெரியுமா வெளிப்படும்? இந்த குரோதம், பொறாமைய பிறக்கும். அப்புறம் அது மனசுக்குள்ள ஃபுல்லா ஒரு வெம்புதலை தரும். இவன் தூக்கத்தை போக்கிரும். ஒரு கட்டத்தில் அது ஆக்ரோஷத்தை வெளிப்படும். அவர் சலாம் சொல்ல வரும்போது இவன் அப்படியும் அப்படி கொதிக்கிறாரு. அவர் ஒண்ணு கொதிக்கல, 3 மாசமா உன்னை பத்தி இருக்கிற பொறாமை எண்ணத்தின் வெளிப்பாடு. ஒரு கட்டத்தில் சும்மனாச்சுக்கு அவர் வண்டியை இப்படி ஒரு உதச்சிட்டு ஒரு சந்தோஷப்பட்டுவான். கரெக்டா? அவனுக்கு நடக்கிற துக்கங்களுக்காக இவன் சிரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், கெட்ட எண்ணங்களினால் பிறர் படும் துன்பத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுவாய் என்றால் அதே நிலையை அல்லாஹ் உனக்கும் ஏற்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாப்பானார். உடல் நோயை விட உள்ள நோய்கள் ரொம்ப பாரதூரமானது. அதிலிருந்து விடுவிப்பதற்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேறு வழி கிடையாது. எல்லாம் பொய். மனம் சார்ந்த நோய்களுக்கு ஆலோசனைகளை சொல்லலாம், தீர்வுகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும்தான். மனசுக்குள்ள ரொம்ப கவலைங்க, ரொம்ப கவலை. இன்னொருத்தர் அதிகபட்சமாக மனிதர்களுடைய கவலையில் இன்னொரு கவலை என்ன தெரியுமா? கடன் சார்ந்த கவலை. ஏதோ ஒரு நேரத்தில் வண்டியை வாங்கிட்டேன், வீட்டை கட்டிட்டேன், பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா, திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனேன், நான் என் சக்திக்கு மீறி பொருளாதார செலவாயிருச்சு, கடனாளி ஆயிட்டேன். கடனாளியாக இருப்பது சமூகத்தில் மிகப்பெரிய அவமானத்தின் சின்னம். அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, யார்த்தையும் கடன் கேட்காதீங்க, உள்ளதை கொண்டு போதுமாக்கி வாடுங்கள். நிர்பந்த நிலை ஏற்பட்டால்,
திருப்பி கொடுப்பேன் என்ற எண்ணத்தில் கடன் கேளுங்கள், அல்லாஹ் உதவி செய்வார். பாடத்தை நடத்துறாங்க பெருமானார். கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா, இப்ப இந்த கடனுக்கு அக்ரிமெண்ட், சைனு, டாக்குமெண்ட் அதெல்லாம் இல்ல, நம்பிக்கை ஒண்ணுதான். என்ன நம்பிக்கை? இவர் கேட்டவனை கொடுத்துறாங்க. எப்படிங்க அவருக்கு கடன் வாங்கினீங்க? அந்த மனுஷன் கரெக்டா திருப்பி கொடுத்துருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்து கொடுத்து நான் 1க்கு 10, கடன் கொடுத்தால் 1க்கு 18 மடங்கு நன்மை. ஏன்னு சொன்னா அந்த நம்பிக்கை அங்கு நிலைநாட்டப்படுகிறது. இல்லையா? நல்ல தொழுகையாளி சமூகத்துல எல்லாம் இருக்கும். அவரை பத்தி ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க, கடன் மட்டும் வாங்கினா ஆள் எஸ்கேப் ஆயிடுவாரு. இது எவ்வளவு குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிற இந்த ஒரு வார்த்தை. அதனால புதிய தத்துவங்களை சமூகம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. எப்படி தெரியுமா? கடன் கேட்டா கடன் கொடுக்கறது இல்ல, வர்றாரு மச்சான், மாமா, நண்பர் எல்லாம் கரெக்ட், கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், 2 லட்சம் ரூபா தேவைப்படுது அப்படிங்கும் போதே இவர் முடிவு பண்ணிக்கிறாரு, எல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு உள்ள போயிட்டு வந்து டப்புன்னு இதை வச்சுக்குங்க, என்னங்க இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்க, அல்ஹம்துலில்லாஹ். பார்க்குறாரு 10,000 ரூபாய். ஏங்க நான் 2 லட்சம் கடன் கேட்டேன். இல்லைங்க இதை வச்சுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வேற ஒரு உதவி செய்வான். இவர் முடிவு எடுத்துடுறாரு, கடனை கொடுத்தா அதுக்கு பின்னாடி நான் என்ன செய்யணும்? ஓடணும். பல சம்பவங்களை. அதனால இந்த 10,000 ரூபாயோட பிரச்சனை முடியட்டும். இது மார்க்கமானு கேட்டா மார்க்கம் கிடையாது. அவதிப்படக்கூடியவர்களுக்கு கடனாக கொடுத்தல் என்பது சுயமரியாதையின் அடையாளம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் 2 பேத்துக்கும் சொல்றாங்க, நீ தவிர்க்க பார்க்காத, நீ ஏமாத்த பார்க்காத. நீ ஏமாத்தன அப்படின்னா ஒரு மனநோயாளியை உருவாக்குகிறாய். கரெக்டா சொல்லுங்க? அவர் எல்லாத்துக்கும் பெருந்தன்மையை கடன் கொடுக்கிறாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவன் பிரச்சனை பாவம்னு கொடுக்கிறாரு. ஒருவன் ஏமாற்றுவதனால் அவர் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார், எவனுக்குமே கடன் கொடுக்க மாட்டார். கடன் கிடைக்காத தேவையுடையவர்கள் யாருமே என்ன நம்பல, கடைசியில் அல்லாஹ் தடை செய்த ஹராமான வட்டிக்கு போய் நிற்கிறார். நான் சொல்றேன், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். 100% வட்டியை ஒரு பாவமாக கருதாத சமூகம் தான் நாம. ரொம்ப கூலா, ரொம்ப ஜாலியா எவன் கடந்துறான்? மூளைக்கு மூளை டாக்குமெண்ட் கொடுத்தா தருவார். அங்க ஏமாத்த மாட்டேயா? அங்க ஏமாத்தன ஜப்தி ஆயிரும். அதிலும் துணிந்தவர்கள் உண்டு. மோமீன்களே, மனம் சார்ந்த நோய்கள் எண்ணத்தை கொண்டுதான் செயல்கள். அதைத்தான் பெருமானார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் பாடமாக தான் தொடங்குறாங்க. பெருமானார் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை. நல்லெண்ணம் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். தீர்வுகளை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். அவர் வந்து அழுகிறார், யா ரசூலல்லாஹ், கடன் கவலை, கடன் கவலை, என்ன செய்ய போற? நான் என்ன செய்யறது நாயகமே? ஊரெல்லாம் கடமை, மனசெல்லாம் கவலை. நீ கேட்க வேண்டியவன்ட்டு கேளு, கேளு. ஒரு துஆவையும் கற்று தந்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அல்லாஹ் கவலை விட்டு என்னை காப்பாத்து, கடனை விட்டு காப்பாத்து, மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் காப்பாத்து. சிம்பிளுங்க. நல்ல கம்பீரமா அப்படி சுத்திட்டு இருக்கிற ஆளு கோழையா பயந்து பயந்து ஒளிகிறார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கடனை வாங்கிட்டார். ஒரு நல்ல அந்தஸ்தான மனிதர்களையும் கூனி குறுக செய்துவிடும் கடன் என்பது. அதனாலதான் உச்சபட்சமாக பெருமானார் இந்த கடன் வாங்கி ஏமாற்றுகிற மனிதர்களுக்கு தந்த கண்டிஷன், அதாவது தண்டனை என்ன தெரியுமா? அவன் ஜனாசாவை தொழுக வைக்க கூடாது. இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தணும்னா மௌத்தாகிற 10 பேர்ல 9 பேருக்கு ஜனாசாவை தொழுக நடக்காது. எவ்வளவு கடன்! சரி, இந்த கடனுக்கு பின்னால் என்ன நடக்கும்? கடனுக்கு மேல் கடன், கடனுக்கு மேல் கடன், கடன் வட்டியாகி வட்டி ஏமாற்றத்தை கொண்டு போய் சேர்த்து கடைசியில் அவர் முடிவுக்கு வர்றான், திருடனா மட்டும்தான் கடன்ல இருந்து வெளியே வர முடியும். ஆளே மாறுகிறான். அதனால் பலரும் கெட்டு போகிறார்கள். இந்த சமூகத்தின் தீமைகள் தலை விரித்து ஆடுகிறது. மேலையா இந்த மனம் சார்ந்த எண்ணங்களை சரிபடுத்துங்கள்.
கெட்ட எண்ணங்கள் உதயமாகிற பொழுதெல்லாம் தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் இடத்துல. அப்படின்னா போயிடும், சீக்கிரமா பணக்காரனா. நான் இளைஞர்களுக்கு சொல்வேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா இல்லையா, நல்ல பசங்களா சேர்ந்துட்டீங்கன்னா நல்ல நிலைக்கு வந்துருவீங்க. போதை இளைஞர்களின் தொடர்பு கிடைத்தால் சீக்கிரமா பைக் வாங்கணுங்க. 1.5 லட்சம் ரூபாய் பைக். வார டூருக்கு போகணும், நல்லா சாப்பிடணும், காசு இல்லை. ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது, கோடு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. அங்க வந்துரு, இந்த 4 பொட்டலத்தை வித்து கொடுத்தனா 40,000 ரூபாய் ஸ்பாட்ல கிடைக்கும். போறானா சொல்லுங்க, போறானா? போதை பொருட்களை தடை செய்து பகிரங்கமாக உலகத்தில் விளம்பரப்படுத்திய ஒரு மார்க்கத்தின் பிள்ளைகள் அதை விற்பனையாளர்களாய் மஸ்ஜிதுகளின் பாங்கு சப்தங்கள் கேட்கிற மொஹல்லாக்களுக்குள் கணக்கீட்டின்படி அரசாங்கம் வருத்தப்படுவது இஸ்லாமிய மொஹல்லாக்களில் இருக்கிற இளைஞர்கள் தான் இந்த கடினமான அரசினால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனைகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த எண்ணம் வருகிற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது எனக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்று விலகுகிற உணர்வு அல்லாஹ் மட்டும்தான் தரும். முஃமின்களே, அதனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல், ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் இவனுக்குள் அல்லாஹ் சொல்லித்தராத, அருமைநாயகம் சொல்லித்தராத, மார்க்கம் அனுமதிக்காத மூட நம்பிக்கைகள் அவனுக்குள் ஆழமாய் பதிந்துவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் என் காலடியில் போட்டு புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். செஞ்சாங்க பெருமானார். குல்லு உமூரின் ஜாஹிலிய்யா மதுஃபூனுன் தஹத கதமைய. அறியாமை காலத்தில் இந்த சமுதாயம் மனதில் தோன்றிய துரு எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்த பொழுது அந்த மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் நான் காலடியில் போட்டு புதைத்து விட்டேன். இப்பொழுது இருக்கிற சமுதாயம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை சமூகத்தை தான் நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நான் அன்னைக்கு இருந்தது, காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளிகள் வர்றாங்க, ஆந்த கத்துச்சு, பூனை குறுக்க போச்சு, அப்புறம் விதவை பெண்ணை பார்த்தால், இப்படியெல்லாம் நிறைய கற்பனைகளில் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நாம விஞ்ஞான காலத்தில் இருக்கிறோம், ஏஐ டெக்னாலஜியில் இருக்கிறோம். இப்போ ஏஐ டெக்னாலஜி ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுது, எல்லாம் கரெக்டு. இன்னைக்கு நேரம் பார்க்கணும், சொல்லுங்க, நேரம் பார்க்கறானா இல்லையா? அது தமாஷ் என்னன்னா, நம்மள்கிட்டயே வந்து கேட்குறேன், ஏன் அதற்கு நிக்கா ஓதுறதுக்கு நல்ல நேரம் எது? இப்போ நான் சொன்னா, உன் ஜனாசாவை எடுக்கிறதுக்கு நீ நல்ல நேரம் ஃபஸ்ட்டு சொல்லு. எது நல்ல நேரம், எது கெட்ட நேரம்? இந்த மாதம் உலக வரலாற்றில் பண்டைய காலத்தை கொடுமையில் வைத்திருந்தது சஃபர். இவ்வளவு விஞ்ஞான காலத்திலையும் பாருங்க, சமுதாயத்தில் ஆடி ஆகாதுன்னு சொல்லிட்டான். ஆடி ஆகாதுங்கிறது மட்டுமல்ல, புதுமண தம்பதிகளை பிரிச்சு வச்சிருவான், குடி போக மாட்டான். கரெக்டா? அந்த தாக்கம் இந்த சமூகத்தில் இருக்கா இல்லையா? ஆனா இது எப்படி வியாபாரிகள் தந்திரமா பயன்படுத்திட்டாங்கன்னா, ஆடி தள்ளுபடினா அப்ப வியாபாரத்துல மட்டும் பரக்கத்து ஜாஸ்தி ஆகும், சமூகத்துல அது பீடைன்னு கொண்டு வந்தான். இந்த தங்கம் வாங்குறதுக்குன்னு ஒரு நாட்கள் இருக்கா இல்லையா? என்னங்க அந்த என்ன தெரியலையோ, நம்ம ஆளுங்க கூட்ட கூட்டமா போறான், ராசியாமா. சிம்பிளுங்க, ஒருத்தன் வாழ்க்கைய ஒரு மோதிரம் முடிச்சிருது, அவன் இப்படியே சுத்துறான். என்ன எல்லாரும் சொல்றாங்க, அந்த ஆளு ராசிக்கார ஆளுங்க. எப்படி மோதிரம் பார்த்தீங்களா? அது சில பேர் பேய் முடிச்ச மாதிரி 10 கையில மோதிரம் போட்டிருப்பான். ஒரு கல்லை இவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற மனநோய். அப்படி எங்காவது அல்லாஹ்வுடைய ரசூல் காமிச்சாங்களானா, பெருமானார் மோதிரம் அணிந்திருந்தார்கள். காரணத்தோடு தெரிஞ்சுக்கணும், அந்த மோதிரம் முத்திரையாய் இருந்தது. பெருமானாருக்கு மோதிரம் முத்திரையாய் இருந்தது. நபியாக இருந்து, ரசூலாக இருந்து, அரசராக பெருமானார் மாறிய பொழுது தன்னுடைய கடிதங்களில் சீல் வைக்கிறதுக்கு முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படித்தான் மோதிரத்தில் எழுதி இருந்துச்சு. அதை சீல் வைப்பாங்க. சில இமாம்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி பர்பஸ் இருந்தா மோதிரம் போடுறது சுன்னத்து, இல்லைன்னா கிடையாது. இதுக்கு மேல நம்மளா கற்பனை பண்ணி பள்ளிவாசல இருந்து விற்கிறான், பச்சைக்கல் போட்டீங்கன்னா பச்சை பச்சேன்னு இருக்கும். அந்த ஆள் அந்த மோதிரத்தை போட்டதுல இருந்து பச்சை பச்சையே பேசுறான். இதுல ஒரு தமாஷ் என்ன தெரியுங்களா?
சில கற்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும், இருக்கலாம், உடம்பு கூலிங் ஆகும், அவ்வளவுதான். இந்த ராசி என்பது கிடையாது. இன்னொரு சொல்றாரு, இந்த வீடு வாங்கினதுல இருந்துங்க நமக்கு ஓஹோன்னு இருக்குங்கிற. அந்த வீடு வித்தவன் சொல்றான், அதை வித்த அன்னைக்கு நான் நாசமா போனேன். யாருக்கு ராசி? இன்னைக்கு சமூகத்தில் இருக்கு. தொழுகையாதி, குர்ஆன் ஓதுகிறார், நல்ல மார்க்கப்பற்றாளர்கள். வீட்டுக்கு வந்ததுல இருந்து நமக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. நான் இந்த கதையை சொல்லி இருக்கிறேன். முகலாய மன்னர் அக்பர் வேட்டைக்கு போனார், ஒண்ணுமே அமையல. இப்படி யோசிச்சாரு, என்னவா இருக்கும்? அடாடா, காலையில வரும்போது சமையல்கார முகத்துல முடிச்சுட்டு வந்தோம், அப்ப அவன் தான் முசீபத்து. நேரம் வந்தவனா ராஜா தானே, ஆளை வேலையிலிருந்து தூக்கிட்டார். அவன் பீர்பால்கிட்ட போய் எழுதான், நல்லா சமைச்சு கொடுத்துருந்த நிறுத்திட்டாங்களே. பீர்பால் சொன்னா, மன்னர்கள்லாம் அரலூசா தான் இருப்பான், அவன் சிரிப்பா சந்தோஷமா இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதான்னு. அக்பர் சந்தோஷமா இருக்கும்போது பீர்பால் மெதுவா கேட்டாரு, நல்ல சமையல்காரன் கிடைக்கிறதே கஷ்டம், ஏங்க அவனை நீக்கினீங்க? அவன் மூஞ்சியில முழிச்ச, எனக்கு உருப்படலைன்னு சொன்னார். அப்படியா, என்ன நடந்துச்சு? வேட்டைக்கு போகும்போது ஒண்ணுமே கிடைக்கலப்பா. அப்ப யோசிச்சு பார்த்தேன், அவன் மூஞ்சியில முழிச்சதுனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு. எல்லாம் கேட்டுட்டு பீர்பால் மெதுவா சொன்னாரு, மன்னா பாத்தீங்களா அதிசயத்தை? அவன் மூஞ்சியில முழிச்சுட்டு போனீங்க, உங்களுக்கு வேட்டையே கிடைக்கல, உங்க மூஞ்சியில முழிச்சதுனால அவனுக்கு வேலையே போச்சு. யதார்த்தம் இது. நாம டெய்லியும் சொல்றாங்க, அவன் மூஞ்சியில முழிச்சா விளங்காதுன்னு சொல்றோம். அப்படி சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய படைப்பை இழிவுபடுத்தலாமா? விதவை பெண்கள் பொது சபைகளுக்கு வருவதை விரும்பாத சமூகம் இன்றைக்கு வாழும். இன்னைக்குங்க கல்யாண வீடுகள்ல ஏதாவது ஒரு விதவை பெண் வந்துருச்சு, தாய் உறவு சொந்தங்கள் எல்லாம் முகஞ்சிருக்கிறாங்க, இந்த நல்ல இடத்துல இவ எதுக்கு? அல்லாஹ் அக்பர். அந்த விதவியின் கண்ணீரை துடைப்பதற்கு தான் பெருமானார் மறுமணத்தை அவசியப்படுத்தினார்கள். பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க, கணவன் இல்லை என்ற ஒரு பெண்ணின் அழுகையை நீங்கள் தீர்ப்பதற்கு மறுமணம் முடியுங்கள். மறுமணம் முடிச்சா இந்த சமூகத்துல மறுமலர்ச்சி ஏற்படும். ஆனா எல்லாம் வச்சுட்டு சுத்துறான். வச்சுட்டு சுத்துறது பாவம் இல்லை, ரெண்டாவது நிக்கா பண்றது பாவங்கிற மாதிரி இந்த சமூகம் இன்றைக்கு யோசிக்கிறது. அல்லாஹ் ஹிதாயத் தருவானார். மோமின்களே, இதெல்லாம் கோடி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மாதம் சில நாட்களை மையப்படுத்தி நீங்கள் நல்லது கெட்டதை தீர்மானிக்காதீர்கள். சரி, நல்ல நாள் எப்படிங்க சொல்லுங்க? எப்படி? இன்னைக்கு உலகம் முழுவதும் நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா 4 பிரியாணி கிடைக்கும். ஆச்சரியமா இருக்குங்க. கல்யாண வீட்லயும் திங்கிறான், அடுத்த 1 மணி நேரத்தில் மவுத்து வீட்லயும் போய் திங்கிறான். திங்கிற அளவுகள்ல குறையே கிடையாது. நல்ல நாளுங்க, சண்டேனா டபுள். என்னது? எது நல்ல நாள்? அப்ப நல்ல நாள் என்று தீர்மானிப்பதாக இருந்தால் உனக்கு அறிவு வேலை செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுதால் நல்ல நாள், முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். தொழுகலையா உனக்கு முசீபத்து வந்து சேரும். அது எந்த வழியில வரும்னு தெரியாது. இந்த மனம் சார்ந்த நோய் கொஞ்சம் நஞ்சமா இல்லைங்க. தனக்கு ஒரு பிரச்சனை தீராத பட்சத்துல அவன் தவறான தீர்வுகளை நோக்கி அவன் மனசு போட்டுறது. என்ன செய்யறான்? வியாபாரமே இல்லை. சரி, இப்பதான் வியாபாரம் சூடு பிடிக்கும் போது பில்டிங் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு. கரெக்டா? 2 மாசம் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டல, 3வது மாசம் அந்த குழந்தைங்க ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க. சோதனைகள் வாழ்க்கையில. இப்ப இதற்கான சரியான தீர்வுகளை மனம் சொல்லி கொடுக்குமா? உட்காந்து யோசிக்கிறான். நமக்கு மட்டும் எப்படி பிரச்சனையா வருது? யார்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்ட சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் அவன் யோசிக்கிறது இல்லை. யாரிடமே சொல்லுகிறான். கடைசியில் அது சொல்லுது, பாரு, இந்த வரக்கூடிய 18ஆம் தேதி நல்ல நாள் ஆரம்பிச்சு வைக்கிறானா, இவன் இந்த 18 எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். அங்க போய் இதை செய், எதையாவது ஒன்றை செய்கிறான். இந்த மூட நம்பிக்கைகளுக்கு அளவுகோல் இல்லை. அவ்வளவு அல்லாஹ்விற்கு மாற்றமான பாவத்தின்பால் திருப்பிவிடும். பிறகு என்ன? ஒரு கட்டத்தில் அது ஈமானையே பறித்து விடும். பெருமானார் சொன்னாங்க, லா சஃபர், இந்த சஃபர் மாசத்துக்கு கெட்டன்னு நினைக்கிறது நல்லதில்லை. நான் வலா அதுவா, தொற்று நோய்களை நம்பாதீர்கள். வலா தீரா, பரவி ஜோசியம் அன்னைக்கு இருக்கு, அது கம்ப்யூட்டர் ஜோசியமா மாறிடுச்சு. கம்ப்யூட்டர்ல கொடுத்தா சொல்லுது, நீங்கள் ரொம்ப அழகானவர், உங்களுக்கு சுபிச்சமான எதிர்காலம் உண்டு,
எந்த பேப்பர்லங்க ராசி பலன் போடாம இருக்கிறான்? அறிவுலகங்கிறான். இந்த ராசி பலனால் சாதித்தவர்கள் காபிர்களுடைய மனநிலை ரொம்ப மோசமான மனநிலை. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். பெருமானார் சொல்வார்கள், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. அதனால் இது நடந்தது, இதனால் அது நடந்தது, அப்படியாச்சு இப்படியாச்சு. லவன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. பறவைகளை போல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். காரணங்களை தூக்கி எறி. இந்த காரணம் என்ன நல்லா புரியுதுங்களா? நல்லா சம்பாரிச்சு வீடெல்லாம் கட்டிட்டோம், நிம்மதியா இருக்கிறோம். ஒருத்தன் வந்தான், என்னங்க தெற்க பார்த்து வாசல் வச்சிருக்கீங்கன்னா விஷயத்தை போட்டானா, ஏங்க ஐயோ நீங்க போற காரியம் எதுவும் ஜெயிக்காது, இப்ப என்னங்க பண்ணும், கிழக்கு பார்த்து வைங்க. 10 லட்சம் ரூபாய் செலவுங்க, வீட்டையா திரும்பி வைக்க முடியும்? ஈமான் பறிபோனது. சின்ன சின்ன விஷயங்கள். இது பிற சமூகத்திலே ஜோதிடம் படிப்பதை இந்த நாடு, இந்த அரசு கூட கட்டாய பாடமாக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஜோதிடங்கள், அது கிளி ஜோசியமோ கம்ப்யூட்டர் ஜோசியமோ, ஒருத்தன்ட்ட போய் என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கை நீட்டனா 40 நாட்களுடைய அமல்கள், 40 ஆண்டுகளின் அமல்கள் அழிந்து விடும் என்று பெருமானார் சொன்னார். ஏன் எதிர்காலத்தை கரெக்டா கணிச்சிட்டானா அவன் இன்னைக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ரோட்ல கிளியை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிற பாவம். அப்படி கணிப்பு இல்லையே. மூமின்களே, உடல் நோயை விட உள்ள நோய்களை ஏற்படுத்துகிற மூட நம்பிக்கைகள். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை எல்லாம் சொல்லி சில மனிதர்கள் எப்படி எப்படி எல்லாம் இருப்பாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. கலீல் இப்னு அஹ்மத் மிகப்பெரிய இறைநேசர் சொன்னாங்க, சில மனிதர்கள் இப்படி இருப்பார்கள். எதிரி வ எதிரி அன்னஹு எதிரி. அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும், எது நல்லது எது கெட்டது. ஆனா பேசாம இருப்பான், எதையும் செய்ய மாட்டான். புரிந்தவர்கள் ஃபதாலிக ஆலிமுன் ஃபத்தபிஉ. அவன்கிட்ட நீங்க தோழமை வச்சுக்கங்க, அவன் ஆலிம், அறிஞர், அவரை பின்பற்றுங்கள். இரண்டாவது ஒரு மனிதர், எதிரி வலா எதிரி அன்னஹு எதிரி. ஒரு ஆளுக்கு எல்லாமே தெரியும், ஆனா தனக்கு தெரியுங்கிறது அவருக்கே தெரியாது. தனக்கு தெரியுங்கிறது அவருக்கே தெரியாது. பதாலிக்க நாயும் வந்தால் தூங்கிட்டு இருக்கான், ஃபைகலு, அவனை எழுப்பி விடுங்க, அவனை யூஸ் பண்ணிக்கங்கிறாங்க. இன்னொரு மனிதர் லா எதிரி வயதிரி அன்னஹு லா எதிரி. அவருக்கு தனக்கு தெரியாது, தனக்கு தெரியாது என்பது கூட தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கா? அவன் நேர்வழியை தேடக்கூடியவன், அவனுக்கு வழிகாட்டுங்கள். நாலாவது ஒரு கேட்டகரி இருக்கு, அவனுக்கு எதுவுமே தெரியாது, தனக்கு தெரியாதுங்கிறது கூட தெரியாது, அவன் வழிகட்டவன், அவனை உதறிவிடுங்கள். சில மனிதர்களின் சகவாசங்கள் தான் நமது வாழ்க்கையின் நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறது. நம் உள்ளத்தில் போடப்படுகிற எண்ணங்கள் துரு எண்ணமாக அமைந்து விட்டால், அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்க இதயம் இரும்பு துரு பிடிக்கிற மாதிரி அதுவும் துரு பிடிக்கும். அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்பார்கள், வமா ஜிலாவுஹா யா ரசூலல்லாஹ், இந்த மனசுல கச்சடா குப்பை கெட்ட எண்ணங்கள் துர் எண்ணங்கள் துர் நம்பிக்கைகள் எல்லாம் வருது, என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீ அதிகமா குர்ஆன் ஓதுனாங்க. வெறும் குர்ஆனை ஓதுவது மூட நம்பிக்கைகளை தகர்த்து விடும். அப்படிலாம் இருக்காதப்பா, அப்படிலாம் இருக்காது. அல்லாஹ் நாடியது மட்டுமே நடக்கும் என்ற அழுத்தமான எண்ணத்தை அது கொண்டு வந்து விடும். வதிக்ரில் மௌத், மௌத்தா போயிடுவோன்னு என்ன? ஏன்னா இது ஒரு கட்டத்தில் மனதில் ஏற்பட்ட மாயை. இப்படி செஞ்சோம்னா சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம். யாரு கையில இருக்கு? நம்ம கையில எதுவுமே இல்லை. மிக அப்பாவிகள், பாமரர்கள். எல்லாம் படைச்சா அல்லாதான் ஓட்டிட்டு இருக்கிறான். நீ அல்லாஹ் விடுங்க அழுது. பெருமானார் பசிக்கிற பொழுதும் தொழுது அல்லாஹ்விடம் கேட்டார்கள். உடல் நலம் குறை குன்றிய போதும் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். சொன்னாங்க, மருத்துவத்தை தேடு, மருத்துவரை பாரு, ஷிஃபாவை தர்றது யாரு? அல்லாஹ். இன்னொரு மனிதன் இன்னொருடைய செயல்களால் நம் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது, அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். தவக்குல்,
அதைத்தான் பெருமானார் சொல்றாங்க, எந்த திட்டங்களும் இல்லாத பறவைகள் அதிகாலை எழுந்து பறக்கிறது, மாலையில் அல்லாஹ் அதுக்கு ரிஸ்க கொடுத்துறான், தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் இரையை கொண்டு வந்து கூட்டில் நிம்மதியாய் வாழுகிறது. நீங்கள் உண்மையான தவக்குள் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு வந்துவிடும் என்று சொன்னால், பறவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பவன் உங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பான். வல்ல ரப்புல் ஆலமீன் மூட நம்பிக்கைகளில் எண்ணங்களில் இருந்து விலகி இறை நம்பிக்கையோடு பற்றுதலாய் வாழும் பொழுது துனியாவும் அழகாயிருக்கும், மன்னரையும் சிறப்பாகும், மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் அத்தகைய மூமின்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.